நம்ம இன்றைக்கி மருது சகோதரர்கள் சார்ந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் கொஷின் போகலாம். விச் பாளையம் வாஸ் ரூல்டு பை மருது பிரதர்ஸ்? மருது பிரதர்ஸ் ரூல் பண்ண பாளையம் பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ரூல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க சிவகங்கை சீமையை ஆண்ட முத்துவடுகநாதர் அப்படிங்கிற அவருடைய சேனாதிபதியாகவும் அட்வைசராகவும் இருந்திருப்பாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் வேலுநாச்சியார் அவங்களுக்கு திருப்பி அவங்க இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க பிரிட்டிஷ் ஃபைட் பண்ணுறதுக்காக நிறைய திண்டுக்கல் லீக் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது, சவுத் இண்டியன் ரெபல்லியன் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த வேலையை இவங்க தான் பார்த்துருப்பாங்க. ஸோ மருது சகோதரிகள் எந்த பாளையத்தை ஆட்சி செய்தனர் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் வேலுநாச்சியார் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிவகங்கையை ரூல் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிறுவயல். இவங்க எங்கே ரூல் பண்ணியிருப்பாங்கன்னா சிவகங்கை. பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன். எட்டயபுரத்துடைய பாளையக்காரர் பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் இந்த கட்டபொம்மனை பிடிச்சு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையுடைய ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் அண்ட் இந்த எட்டயபுரத்தை சார்ந்தவர் தான் பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. நேர்கட்டும் சேவலுடைய பாளையக்காரர் பூலித்தேவர். செகண்ட் பார்த்தீங்கன்னா, who issued the famous திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன் 1801? அதாவது 1801 புகழ்பெற்ற திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான். மருது சகோதரர்கள், மருது பிரதர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நேஷ்னல் லெவல் கால் ஃபார் இந்தியன்ஸ் டு யுனைட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். மதம் கடந்து ஜாதி கடந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக எல்லோரும் ஒன்று கூடணும் அப்படின்னு எழுப்பப்பட்ட ஒரு முதல் சுதந்திர பிரகடனம். அந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை ரிலீஸ் பண்ணவர் பார்த்திங்கன்னா மருது சகோதரிகள். இதை அவங்க திருச்சி கோட்டை, அதாவது அந்த நவாப் தான் பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நவாபோடைய திருச்சி கோட்டையிலேயே இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை பேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கம்பட்டினம் டெம்பிள், மக்கள் எல்லாம் கூடக்கூடிய அந்த கோயில்லையும் அந்த கோயில் செவத்துலையும் பேஸ் பண்ணியிருப்பாங்க திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை. தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாலியர் தான். அவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்த பாளையக்காரர். இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்திருப்பார் ஃப்ரெஞ்சு கிட்டேருந்து. தீரன் சின்னமலை இவரை டிப்பு சுல்தானும் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பிரிட்டிஷ்க்கு ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் தான் தீரன் சின்னமலை. இவர் பிரிட்டிஷை எதிர்த்து ஒரு 3 பேட்டில் ஜெயிச்சிருப்பார். பேட்டில் ஆஃப் காவேரி, பேட்டில் ஆஃப் அரச்சலூர், இந்த மாதிரி 3 பேட்டில் அவர் ஜெயிச்சிருப்பார். ஸோ பிரிட்டிஷை எதிர்த்து அந்த டைமில் ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸியான டாஸ்க் இல்லை, ஆனால் அவர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஷின், மருது சகோதரர்கள் were executed in the fort of? எங்கே தூக்கிலிடப்பட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் தான் தூக்கிலிடப்பட்டிருப்பாருங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் டைரெக்டாக ஒரு ஃபைட் வராது. பிரிட்டிஷ் கட்டபொம்மனுடைய சகோதரர்களான ஊமைத்துறை செவத்தையாவை ஒப்படைக்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே அடைக்கலம் கொடுப்பாங்க, ஒப்படைக்கவே மாட்டாங்க. அதனால் பிரிட்டிஷ் இவங்க மேலே வார் தொடுத்து வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க சவுத் இண்டியன் ரெபல்லியன், திண்டுக்கல் லீக்னு நிறைய அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ், ஆன்டி பிரிட்டிஷ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணனால பிரிட்டிஷ் இவங்களை திருப்பத்தூர் கோட்டையில் 24 அக்டோபர் 1801 தூக்கிலிட்டிருப்பாங்க இந்த 2 மருது சகோதரர்களையும். சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலையை 31 ஜூலை 1805 தூக்கிலிட்டிருப்பாங்க. கட்டபொம்மனை கயத்தார் கோட்டையில் தூக்கிலிட்டிருப்பாங்க 16 அக்டோபர் 1799. ஸோ அந்த என்னன்னைக்கு யார் யாரை தூக்கிலிட்டிருக்காங்கன்னு அந்த டேட் மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். இன்னொன்று எந்தெந்த கோட்டைன்னு ஆல்ரெடி கேட்டுட்டாங்க கொஷின்ஸ், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ டேட் முதற்கொண்டு ப்ரீவியஸ் கொஷினில் கேட்குறாங்க. ஆங்கிலேயர்களால் மருது சகோதரர்கள் எந்த தேதியில் தூக்கிலிடப்பட்டனர்னு கேட்டிருக்காங்க. விச் டேட் தேவர் ஹேங்டுன்னு கேட்டிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 அக்டோபர் 1801 ஹேங் பண்ணியிருப்பாங்க. இதில் 16 அக்டோபர் 1799 கட்டபொம்மனை ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மருது சகோதரர்கள் கழகம்
அதாவது மருது சகோதரர்களின் கழகம் ஆங்கிலேயர்களின் குறிப்புகளில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? The rebellion of Marudhu brothers was categorized in the British records as செகண்ட் பாளையக்காரர் வார். அதாவது பிரிட்டிஷ் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார், அந்த ஆங்கிலோ கர்நாடிக் வார், அதே மாதிரி இவங்கள வந்து சாதாரணமாக பிரிட்டிஷ் கன்சிடர் பண்ணல, இவங்களையும் ஒரு பெரிய ஆள் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாளையக்காரர் வார், இரண்டாம் பாளையக்காரர் போர் அப்படின்னு பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேட்டில்ஸில் பிரிட்டிஷை எதிர்த்து ஜெயிச்சிருக்காங்க. வேலு நாச்சியாராக இருக்கட்டும், சிவகங்கையை மீட்டிருப்பாங்க, பூலித்தேவராக இருக்கட்டும், நிறைய தடவை, அதாவது 2-3 தடவை அவங்க ராஜ்யத்தையே திருப்பி மீட் எடுத்திருப்பாங்க. கொல்லநாள் ஹீரனை பூலித்தேவர் தோக்கடிச்சிருப்பாரு. அடுத்து மருது பிரதர்ஸ், இவங்க ஒரு சிம்ம சொப்படமாக திகழ்ந்திருப்பாங்க. அது தீரன் சின்னமலை, அவரும் 3 பேட்டிலில் பிரிட்டிஷ் எதிர்த்து ஜெயிச்சிருப்பாரு. ஸோ இவங்க எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு மிகப்பெரிய சேலஞ்ச் சவுத் இந்தியாவில். ஸோ இவங்களை எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாளையக்காரர் வார். நம்ம இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் அந்தளவுக்கு இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சவுத்துலேயும் அவங்களுக்கு பயங்கரமான அகெயின்ஸ்டாக சுதந்திரத்துக்காக போராடியிருக்காங்க. அதனால் பிரிட்டிஷ் இவங்களை செகண்ட் பாளையக்காரர் வார்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியன் ரெபல்லியனை. சவுத் இந்தியன் ரெபல்லியனா அதை நம்ம மருது சகோதரர்கள் ஒரு கூட்டணியாக சவுத்தில் இருக்க எல்லாரையும் சேர்த்து போராடினது தான். சிவகங்கை ஆட்சியாளர் முத்துவடுகநாத பெரியோடைய தேவரின் திறமையான படை தளபதி யார்? சிவகங்கையின் ஆட்சியாளரான முத்துவடுகநாத பெரியோடைய தேவரின் திறமையான படை தளபதி யார்? ஆல்ரெடி பார்த்தோம், பெரிய மருது மற்றும் சின்ன மருது. அதே குயின் வேலு நாச்சியார், இவருடைய இறப்புக்கு பின்பு பார்த்தீங்கன்னா குயின் வேலு நாச்சியாருக்கு, அரசருடைய இறப்புக்கு பின்னாடி குயின் வேலு நாச்சியாருக்கு பெரிய மருது வந்து சேனாதிபதியாகவும் சின்ன மருது வந்து அட்வைசராகவும் பணியாற்றி இருப்பாங்க. ஊமத்துரை அண்ட் சிவத்தையா பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய தம்பிகள். பெரிய மருது சேனாதிபதியாகவும் சின்ன மருது அட்வைசராக ஆலோசனை வழங்குபவராகவும் குயின் வேலுநாச்சியார், ராணி வேலுநாச்சியாருக்கு திகழ்ந்திருப்பாங்க. இவங்களுடைய உதவி மூலமாக தான் அவங்களால சிவகங்கை திருப்பி மீட்டெடுக்க முடிஞ்சிச்சு 1780. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிய ஊமைத்துறை மற்றும் செவத்தையாவுக்கு கட்டபொம்மனின் சகோதரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார்? நான் அப்பவுமே சொன்னேன், ஊமத்துறை செவத்தையா வந்து கட்டபொம்மனுடைய சகோதரர்கள். அவர்கள் பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து தப்பிச்சு வராங்க. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். அடைக்கலம் கொடுத்து அவங்களை சிறுவயல்னு அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டு போயிடுவாங்க. சிறுவயல்ங்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டு போயிடுவாங்க. ஸோ பிரிட்டிஷோடைய கைதிகளை வந்து கூட்டு போனால் அது ஒரு குற்றம் தான் அவங்க டைமில். அதுக்காக தான் இவங்க மீது பிரிட்டிஷ் வந்து நேரடியாக போர் தொடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆற்காடு நவாபிடமிருந்து சிவகங்கை அரியணையை மீண்டும் கைப்பற்ற ராணி வேலுநாச்சியாருக்கு உதவியவர் யார்? ஸோ 4 பாளையக்காரர்கள் கொடுத்துருக்காங்க. யார் உதவி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான். ஏன்னா இவருடைய கணவர் ராணி வேலுநாச்சியாரின் கணவர் பெயர் பார்த்தீங்கன்னா முத்துவடுகவுடைய தேவர். அவருடைய சேனாதிபதியாக தான் மருது சகோதரர்கள் திகழ்ந்திருப்பாங்க. அவர் அரசர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மனைவியான ராணி வேலுநாச்சியார் அவர்களுக்கும் சிவகங்கையை மீட்டெடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுப்பாங்க. அதில் உறுதுணையாக இருந்து சிவகங்கையை மீட்டு கொடுத்துருப்பாங்க மருது சகோதரர்கள். இவர் மட்டும் அல்லாமல் குயிலி பெண்கள் படைப்பிரிவுடைய தளபதி, அது மட்டும் இல்லாமல் ஹைதர் அலியோடைய 10,000 படைகள், 5,000 காலாட்படை, 5,000 குதிரைப்படையோட உதவியோட ராணி வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை சீமையை மீட்டிருப்பாங்க. 1780 வந்து மீட்டிருப்பாங்க. அந்த பேட்டிலில் கொலோனல் பேன்ஜார் அவங்கள கில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஆற்காடு நவாப் கிட்டேருந்து குயின் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஏன் இந்த ஸ்டோரி சொன்னேன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபேக்டாக தெரிஞ்சுக்கிட்டதை விட அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அதனால தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மருது சகோதரர்களின் தோல்விக்கு பிறகு எந்த ஒப்பந்தத்தின் மூலம் பாளையக்காரர் முறைப்படி ஒழிக்கப்பட்டு தமிழகத்தில் நேரடி ஆங்கிலேய ஆட்சி நிறுவப்பட்டது? By which treaty the Palaikar system formally abolished and direct British rule established in Tamil Nadu
ஃபாலோயிங் த டெபியூட் ஆஃப் மருது பிரதர்ஸ். மருது பிரதர்ஸ் சவுத் இந்தியன் ரெபலியன், திண்டுக்கல் லீக், இன்னும் நிறைய வகையில் வந்து பிரிட்டிஷ்க்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருந்தாங்க. இவங்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பூலித்தேவர் வராங்க, வேலுநாச்சியார் வராங்க, தீரன் சின்னமலை, இப்படி ஒவ்வொருத்தங்களாம் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி பாலைக்கரை முறையவே ஒழிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு கர்நாடிக் ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. அது பேர் தான் கேட்டிருக்காங்க. ட்ரீட்டி பார்த்திங்கன்னா கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 1801. ஆக்சுவலாக அந்த கர்நாடிக் அந்த நவாப் கிட்ட தான் அந்த இடங்களுக்கான வரி விதிக்கிற உரிமையும் வசூலிக்கிற உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கும். பிரிட்டிஷ் வந்து இந்த கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 1801 மூலமாக எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்கு நேரடியாக கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது திருநெல்வேலி, மதுரை, இல்லை கொங்கு ரீஜியனாக இருக்கட்டும், எல்லா ரீஜியனுக்கான ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்க கண்ட்ரோலாக அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. After the fall of Marudhu brothers, by the Carnatic Treaty of 1801, நம்ம ஸ்கூல் புக் டேட்டா, by Carnatic Treaty of 1801, polygon system was completely abolished. பாளையக்காரர் முறையை முற்றிலுமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒழித்து விட்டது. நெக்ஸ்ட், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? அதாவது சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருது சகோதரர்கள் தான். அந்த கூட்டமைப்பு சவுத் இந்தியன் ரெபலியன், இந்த மருது சகோதரர்களே பெரிய மருது, சின்ன மருதுன்னு ரெண்டே வராங்க. ஸோ அந்த எல்லா கூட்டமாக செய்கிறதெல்லாம் இவங்களாம் செஞ்சுருப்பாங்க. மற்றபடி பூலித்தேவராக இருக்கட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், தனித்தனியாக போராடிருப்பாங்க. மருது பிரதர்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். நான் அப்படியே சொன்னேன், திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை எங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் கொஷின் இருக்குன்னு சொன்னேன். அதை தான் கேட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை மருது சகோதரர்கள் எங்கு ஒட்டினார்கள்? எங்கெல்லாம் ஒட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது திருச்சிராப்பள்ளி கோட்டையிலையும் ஸ்ரீரங்கம் கோயில் சுவர்லேயும் ஒட்டியிருப்பாங்க. ஏன் இங்கே ஒட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். திருச்சி கோட்டை இந்த நவாபுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற விதமாகவும் அந்த பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஸ்ரீரங்கம் கோயிலையும் கோயில் சுவர்த்துலேயும் ஒட்டியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை 1801 வந்து அவங்க டெக்ளேர் பண்ணுறாங்க. அது எங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, we came to the end. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான PYQல செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம். உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி.